டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் மார்க்ஸா 90 மார்க்ஸ் எடுக்கணும் ஜெனரல் கேட்டகரிக்கு. அதர் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே 82.5 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் மார்க்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அவங்க வந்துட்டு 90 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் ஸோ இவங்க எல்லாருமே 75 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 55% இருந்தது. இப்போ 50% மாற்றிருக்கிறாங்க. மொத்தம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸு. 150 மார்க்ஸுக்கு 75 மார்க்ஸ் எடுக்கணும். இப்போ அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 55% இருந்துட்டு 40%ஆக குறைச்சிக்கிறாங்க. அதாவது 15% மார்க்ஸ் வந்து குறைச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு 60 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. அப்போ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க வந்துட்டு 150 மார்க்ஸுக்கு 60 மார்க்ஸ் எடுத்தாலே இவங்க வந்துட்டு குவாலிஃபைடு. அப்போ இந்த ஆணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ல எல்லாமே இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மார்க்ஸ் தான் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.